ஹலோ வணக்கம். நான் உங்கள் சதீஷ். அதாவது இன்னைக்கு நாம் பைக்கை பற்றி பேச போகிறோம். பைக் யாருக்கு தான் பிடிக்காது? பைக் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சில பேர்லாம் அவங்களோட பைக்கை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அதை உடனே அப்போவே கொண்டு போய் ரெடி பண்ணால் மட்டும்தான் மனசு கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு சில பேர் பார்த்துக்குவாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் பைக்கை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அது தூசடிச்சு குப்பை அடித்து கடந்தாலுமே அது அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அந்த பைக். அதாவது பைக்கை பொறுத்த வரைக்கும் நான் பைக்கை வந்து மனுஷங்க கூட கம்பேர் பண்ணும்போது மனுஷங்களுக்கு பைக் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் இந்த ஒரு சுச்சுவேஷனை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் கம்மியாக இருந்து நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கம் ஆஃப் ஆகும். ஆனால் அந்த ஆஃப் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே, அதாவது ஒரு 30-40 மீட்டர்லேயே பெட்ரோல் பங்க் இருக்கலாம். இல்லைனா பெட்ரோல் பங்க் பக்கத்தாலேயே போய் ஆஃப் ஆகியிருந்துருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயம் நடக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து பைக் என்னடா, அதை ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இதை ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். எனக்கு சொல்ல தோணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் அதை கேர் பண்ணிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது நிறையா டேமேஜ் வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் சர்வீஸில் விடும்போது நிறையா அமௌண்ட் செலவாகிற மாதிரி செலவுகளெல்லாம் வரலாம். அதனால் அப்பப்போ அதை கரெக்டாக கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்லையெல்லாம் காட்டி அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நிறையா இடத்துக்கு போய் நிறையா மெமரிஸ் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிறதே அந்த பைக்கு தான். அது வந்து சாதாரண ஒரு மிஷின் கிடையாது. அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க, சரியாக பராமரிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு நல்ல நண்பனாக இருக்கும்.